Hi Magas, welcome to our channel. நல்லா இருக்கீங்க நம்புறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், ஈத் முபாரக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால நேத்து வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஈது, இன்னைக்கு வந்து இந்தியால ஈது. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ஈது முடிஞ்சு பாத்தீங்கன்னா நாளைக்கு இல்ல அதுக்கு அடுத்த நாள் ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ வரும். கண்டிப்பா மறக்காம பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து வெளியே போறோங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 4 days லீவு. கவர்மெண்ட் லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 days 9 days விட்டுருக்காங்க. பிரைவேட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 days லீவ் விட்டுருக்காங்க. இந்த 4 நாளே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போகலாம், ட்ரிப் எங்கேயாச்சும் வெளியே போகலாம், பசங்களோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் சரி. உங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பிரதர் வந்து பாத்தீங்கன்னா கீழே வெளியில வெயிட் பண்றப்பல நம்ம யாரு அப்படிங்கிறத போய் காட்டுறோம் பாருங்க. பாத்தீங்கன்னா மணி 2:30 ஆயிடுச்சு. எங்க போறோம்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வெளியே போவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படியே கிளம்பி போறோம். போற வழியில எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போறோம். வாங்க அப்படியே வீடியோ கொடுத்து வந்து வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இப்போ சொல்ற மாதிரி தான் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. வாங்க கிளம்பி வந்து இந்த ரூம் பூட்டியாச்சு. வாங்க இப்படி போவோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒரு பிரதர், சரி பிரதர் வெயிட் பண்ணுறோம். ஃப்ரெண்டு வாயில் வருது. நம்ம பிரதர் தான் வருது. வாங்க போமா. சரியான வெயிலுங்க, நல்லா வெயில் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் ஸ்டார்ட் ஆகுது. இவர் சொன்ன பார்த்தீங்களா, இவருங்க வெளியில் காட்டுறேன் பாருங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் லீவுன்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டு நேற்றே பிளான் போட்டாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பெருநாள் எதுவும் வெளியே போவேன், ஓவர் ரஷ்ஷாக இருக்குங்க. பெருநாளைக்கு வெளியே போனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போதும் பெருநாளைக்கு வெளியே போகிறது போயிட்டு நம்ம பிரதர் வெயிட் பண்ணிருக்கிறோம்ல. அங்கே அப்படியே இந்த குரோசரி போமா. அங்கே பாருங்க பார்க்குறீங்க பாருங்க. ஈத் முபாரக், ஹாய் முபாரக், ஹாய் முபாரக். இந்த நிற்கிறப்பல இவரை பார்த்துருப்பீங்க இருக்கிற வீடியோவில். நம்ம கூட ஒரு விளாகுக்கு வந்தாப்புல ஃபுட் வாங்க போனோம். தம்பி எப்படி இருக்கீங்க, இருக்கீங்களா? ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஹாய் முபாரக். வாங்க கடைக்கு போட்டு போமா. வாங்க எங்கே போகிறோம், எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சர்ப்ரைஸ் இன்னொரு நபரை ஒன்று கண்டிப்பாக இன்னொரு ஆளை மீட் பண்ண போறேங்க. நம்ம பிரதரை பார்த்தாச்சு, பிரதரை கட்டி பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஆளை மீட் பண்ண போகிறோம். அந்த ஆளையும் காட்டுறோம். அவரையும் சேர்த்து நம்ம வந்து இன்னைக்கு வெளியே போக போகிறோம். இந்த கடைக்கு தான் உள்ளே போயிட்டு ஜூஸ் எல்லாம் இதேங்க நைனா கடை. இங்கே வீட்டு இந்த ஜூஸ் வாட்டர்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம கடை. இன்னைக்கு ஒரு தரமான ஃபன்னான வீடியோ இருக்கு. மறக்காம நம்ம சேனல்ல பாருங்க. இங்க பாருங்க பிரதரை பாருங்க. இன்னைக்கு ஒரு தரமான ஃபன் இருக்குங்க. உண்மையிலேயே உள்ளூர் ஆள் இருக்கிறாப்புல வேணா அவரையும் காட்டுறாங்க பாருங்க. அவரை வச்சு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். என்ன தம்பி? கண்டிப்பா செய்யறோம். அங்க பாருங்க அவரால் பேச முடியலங்க, அவர் வாய் பிஸியா இருக்குது. அதனால அவர் பிஸியா இருக்கட்டும். நம்ம அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி. நல்லா வெயிலுங்க. நான் கூட வெயிலா இருக்காதுன்னு நினைச்சு சரியான வெயிலா இருக்கு. இப்போ நம்ம இந்த கார் பார்க்கிங் தான் போயிட்டு இருக்கோம். ஒரு கடை கூட இல்லை பாருங்க. எல்லா கடையும் லீவு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வெளியே போய்கிட்டு நான் போகிற இடத்துல காட்டுறேன். அங்கே பாருங்க எவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும், எவ்வளோ மக்களாக இருப்பாங்க. வீக்கில் பிரதர் வந்து இருக்காப்புல. எப்படி இருக்கு நம்ம ஏரியா? ஏரியா வந்து கலகலன்னு இருக்கு. உங்க ஏரியா, நீங்க இருக்கிற ஏரியாவுக்கும் நான் இருக்கிற ஏரியா எப்படி இருக்கு? அது ரெசிடென்ஷியல் ஏரியா. எஸ். இது வந்து நல்ல கமர்ஷியலான ஏரியா. எஸ். இது வந்து பிசினஸ் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற கிராம்ஸ் போலங்கிற ஏரியா. அந்த மாதிரி ஏரியால நம்ம இருக்கிறோம். உண்மைதான். ஆனா பெட்டரா இருக்கும் இங்க. உண்மைதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பி உண்மையில சொல்ல போனா எல்லா மக்களும் கலந்து நீங்க இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் இந்த மலையாளி, அதாவது எக்ஸிக்யூட்டிவா இருக்கும் ஏரியாலாம். பாத்தீங்களா? சொல்ல முடியாது, மிட் எக்ஸிக்யூட்டிவ். கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லல. அந்த சைட்லாம் பார்த்தோம்னா அதுதான் ஜுமேராவோட கலெக்ட் சேர்க்காதீங்க பேசியது. ஜுமேரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய இடம் இருக்கு. ஓகேங்களா? அந்த இடம் சொல்ல அதெல்லாம் சொல்ல போனா அதெல்லாம் கலெக்ட் சேர்க்க வந்துட்டோம். இங்க பாருங்க வண்டியை தொடச்சி ரெடி ஆயிடுச்சு. கிளம்ப போறோம். போய் கிளம்பி போக வேண்டியதுதான். சரி போமா, கிளம்புவோமா. ஏன்னா மணி நம்ம 3 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நாங்கள் போகணும். அந்த இடத்துக்கு விட்டு உங்களுக்கு நான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான இடத்துல போக போறோம். தம்பியை சர்ப்ரைஸா அழைச்சிட்டு போறோம். தம்பி சரியா சர்ப்ரைஸ் உனக்கு. அந்த இடத்த காட்டுறது பார்த்ததே கிடையாதுல. எங்கதான் பேருக்கு எது பேர் தெரியும்? தெரிஞ்ச இடம் 4-5 இடம் தான். எங்க போயிருக்கீங்க? நம்ம இடம். சரி, நம்ம இடம். அவருக்கு அடுத்து குர்ஜிமான். சரி, அந்த மாதிரி தான் வரீங்க. லாங் போனது இல்லைல்ல, முதல் தர வரப்புல தம்பியை சிறப்பா செஞ்சு விடுவாங்க வச்சு. வாங்க மற்றதெல்லாம் போயிட்டு கிளம்பிட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி வெளியே போறோமா? வெளியே போறோம். தம்பி தான் வண்டி ஓட்டுறாப்புல. இப்போ நம்ம சேர்ந்து எப்படி வெளியே போயிட்டு எந்த இடத்துக்கு போறோம்னு ஒன்றும் தெரியாமே போயிட்டு இருக்கோம். கார் எந்த இடத்துல எந்த போக்குக்கு போதோ அதே போக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறோம்? அப்படியே போவோம். போயிட்டு எந்த இடத்துக்கு போறோங்கிறத போற வழியில சொல்றேன். பாத்தீங்கன்னா கடைசியில இடம் வந்து எங்க போறோம் சூஸ் பண்ணி வச்சுங்க. அது வந்து ஃபுஜேரா போறோம். தம்பி எங்க போறோம்? ஃபுஜேராக்கு போறோம். ஃபுஜேராக்கு போயிட்டு அங்க ஒரு சரியான ஒரு பள்ளி ஒண்ணு இருக்குங்க. அதாவது ஒரு நபி வந்து சொல்லுதாங்க. கிட்டத்தட்ட எத்தனை 1000 வருஷம் முன்னாடி உள்ளது அது. அதை நான் போய் அந்த பள்ளியும் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். இப்போ அந்த பள்ளியும் போவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் பீச்செலாம் இருக்கு. அங்கேயும் போயிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கு. அதே நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து மக்களை உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டையும் பாருங்களேன். எப்படி இருக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்டில் பாருங்க. இப்போ கிளைமேட்டையும் பாருங்க. சான்ஸ் இல்லை எங்க முடியும் பாருங்க.
வேற லெவலுக்கு கிளைமேட் சொல்ல போனா. ஓகே, உங்களோட காட்டுறேன். அதாவது பாத்தீங்கன்னா துபாய் ரோடு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்ப அந்த ரோடு எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்கள்ட்ட நான் காட்டுறேன் பாருங்க. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ரோடை காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க துபாய் ரோடு பாருங்க. இந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம். என்ன ஸ்பீட்ல போறோம் அப்படிங்கிறது அதையும் காட்டுறோம். 140 கிட்ட போயிடுது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அலங்கல் குழுங்களோ ஒண்ணுமே இல்லை. பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் நம்ம ஊர் ரோட்டுக்கும் துபாய் ரோட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். இன்னும் சொல்ல போனா இங்க உள்ள ரோட்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குங்க. பாத்தீங்கன்னா ஒரு அலங்கல் குழுங்களுக்கு எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். 140 கிட்ட 120 கிட்ட போயாவது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 120 போற மாதிரி தெரியல. இதே நம்ம ரோட்ல எல்லாம் போறோம்னா எங்க டயர் எங்க கண்டு விழுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேனட் எங்க போனா தெரியாது. அந்த மாதிரி இருக்கு நம்ம ஊர் குறை சொல்லல. ஆனா நம்ம ஊர் ரோடு எப்படி சொல்றது, உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இங்க உள்ள ரோடும் சரி அங்க உள்ள சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னும் சொல்ல போனா வேற எதுவும் கிடையாது. இங்க பாருங்க பாளையவனத்தை கட்டுறேன் பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு. இதாக பாளையவனத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழ மாத்திருக்கு. இந்த இடத்துக்கு விட மாட்டாங்க. பில்டிங்லாம் வந்துருங்க. நம்ம குஜராத் போயிட்டு இருக்கோம். அங்க போய் குஜராத் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுற பாருங்க. 7 ஸ்டேட் இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்டேட் குஜராத் போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த கேமரா அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இந்த பிரச்சனை பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு போறோம். உம்மன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராசல் கேமா. இப்ப நம்ம உள்ள என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து இவருக்கு இதுதான். இப்ப இந்த கேமரா பிடிச்சி பாத்தீங்களா? இப்ப நம்ம கார்லாம் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து கேமரா பிடிச்சிக்கும். இங்க பாருங்க பாளையம்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அது சொல்லுங்க அந்த இடத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? சரி, நீங்க கோயத்துல இருந்துல கோயத்துல துபாய்க்கு எப்படி டிஃபரெண்ட் எப்படி இருக்கு? சொல்லுங்க. கோயத்துக்கு துபாய்க்கு எப்படி டிஃபரெண்ட் எப்படி இருக்கு? ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த டூரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தம்பி டூரிஸ்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் அதிகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அது உண்மை. பாதுகாப்புல இங்க வந்து சொல்லவே வேணாம். நைட்டு வந்து 12 மணி 1 மணி 2 மணி ஆகட்டும். லேடிஸாக ஜென்ஸாக சிங்கிளா நானும் போயிருக்கேன். நான் ஒத்துக்கிறேன். சிங்கிளா இந்த செல்லு எடுத்துருக்கேன், எடுத்துட்டு போயிருக்கேன், பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கேன். யாரும் கொடுங்க இதுவரையும் எனக்கு ஆனது கிடையாது. ஆனா ஒரு சொல்ல போனா இங்க சேஃப்டா தம்பி. இங்க சேஃப். மற்ற ஆண்டு எனக்கு எப்படி தெரியல. ஆனா இங்க சேஃப். சொல்ல போனா இங்க தானே இங்க வேற மாதிரி இருக்கும். உண்மைதான். இப்ப நம்ம போறோம்ல அந்த இடம் ஒண்ணு எப்படி இருக்கணும் பாரு. ஒன்னும் சூப்பரா இருக்காங்க. இப்போ போற வழியில எங்க போலாம் சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா கடைசியா குஜராத் போலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு குஜராத் வந்துச்சு. பாருங்க நமக்கு பாருங்க எவ்வளவு மழை இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ல கட்டுறேன் பாருங்க. பாருங்க தம்பி நிக்கிறவங்கள. தம்பி எப்படி இருக்கு குஜராத்? ஒண்ணு உள்ள போகல. போவோம். இங்க பாருங்க ஒண்ணு உள்ள போகல. மலையெல்லாம் பாருங்க. மலையெல்லாம் குறைஞ்சி பாருங்க எப்படி ரோடு போட்டுருக்காங்க பாருங்களேன். சரி உங்கள்ட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி இது கட்டுறோம். ஆனால் இங்கே வரவில்லை சரியான மழைங்க. வரவில்லை பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் பாருங்க. நம்ம சேர் துபாயிலாம் மழை இல்லை. ஆனால் இங்கே நல்லா மழை. இல்லை வரவில்லை பார்த்தீங்கன்னா நல்லா மழை தூர்ந்துச்சு. தம்பி எப்படி தம்பி இருக்கு குஜராத்? குஜராத் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் போதான் தெரியுறீங்க. நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. உண்மைதான். ஏன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இப்போ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தானே? எப்படி இருக்கு குஜராத் பாக்குறதுக்கு? உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த இடம்? துபாய்க்கும் இந்திக்கு எப்படி டிஃபரா தான் தெரியுது. துபாய் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இதை பார்த்தா பழைய அரபு நாட்டுக்கு போன மாதிரி. உண்மைதான். இன்னும் போகணும் சூப்பரா இருக்கும் தம்பி. இன்னும் உள்ள போனோம்னா உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் இதை தாண்டி நல்லா இருக்கும். அது ஒரு மாஸ்க் சொன்ன பாத்தீங்கன்னா உனக்கு காமிச்சு பாத்தியா? அந்த மாஸ்க் போய் கண்டிப்பா நம்ம போய் வீடியோ எடுப்போம், மக்கள்கிட்ட காட்டுவோம். சொல்றீங்க அது ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான மாஸ்க்குங்க. அது எத்தனை பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க தெரியல. நம்ம சேனல் கண்டிப்பா எடுத்து போடுவோம். அந்த மாஸ்க் நீங்க பாருங்க. இடம் கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை வருஷம் தெரியல. அது முடிய ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ளது அது. இப்போ நான் உங்களோட ஒரு ஃபார்ம் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஃப்ரெண்ட்ல திருப்பி காட்டுறேன். அது மலைக்கு நடுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்ம் அப்படி காட்டுறேன் பாருங்க. அப்படியே உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு நடுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை வச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த ஈச்ச மரம், அதுக்கப்புறம் உள்ள இருக்க வேற என்ன இருக்குன்னு தெரியல. ஒட்டகம் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, ஆடு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. 2 ஃபோட்டோ எடுத்து நிற்கிறாங்க பாருங்க. சரி மக்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இதாங்க ஃபன். இங்கே பாருங்க வீக்கெண்ட் இதுதான் வந்து இந்த ரசகேமா குஜரா ஒரு அலையணை இந்த மாதிரி இடத்துல வந்து வீக்கெண்ட் வந்து உண்மை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீக்கெண்டாக தான் தம்பி. நீங்க கோயத்துல இருந்தீங்களா? அங்க எங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீக்கெண்டுக்கு தான் லீவு நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குஜரா போறது, அலையண்ணு, ராசகேமா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றோம் எங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இத்தனை நாள் வேலை பார்க்குறோம்ல திருப்பி அந்த பேக் டு வந்துருவோம். இப்படி இருந்தாலும் இன்னும் 3 நாள் திரும்பி பேக் டு ஒர்க் போயிடுவோம். இது ப்ளீஸ் வாங்க அப்படின்றாங்க. அது முடிஞ்சு சரி இப்போ வந்து ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வரது. எப்படி இருக்கு இடம்? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போறோங்க. அதுதான் இந்த இடத்துல நிறுத்திருக்கோம். இப்போ தம்பியை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன். எவ்வளோ பெரிய பள்ளமா இருக்குன்னு பாருங்க. அங்கே ஒருத்தங்க எப்படி இறங்கினாங்கன்னு தெரியல. இறங்கி உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு புள்ளையும்
ஒரு ஏரி நடந்து போயிட்டு இருக்கேன், காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய பள்ளமா இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் கீழெல்லாம் பாருங்க, பாருங்க இது எப்படி இறங்கி போனாங்க அப்படிங்கிறது தெரியலங்க. வாங்க நம்ம போய் அடுத்தது பார்ப்போம். அடுத்தவங்க பிரைவசியாக போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் கார் உள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. வீடியோக்கும் வரமாட்டேங்கிறான், வெக்கப்படுறான். வீடியோக்கும் வரமாட்டேங்கிறான். வந்து ஃபோட்டோ எடுப்பு வரணும், அதுக்கும் வரமாட்டேங்கிறான். இங்கே வந்து வீடியோவில் போட்டு விட்டுறீங்கிறான். என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்க. கார் எங்க வேணா கூப்பிடுங்க, கார் ஓட்டுறேன், ஆனால் நீ வீடியோக்கு மட்டும் கூப்பிடாதீங்கிறான். இருந்தாலும் திட்டு தினமா என் மக்கள்கிட்ட காட்டுவோம். இந்த உள்ள உட்காந்துருக்கான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சரி, நம்ம வந்து அடுத்த வேலையை அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆமாம், இன்னும் போன்ற இடம் இருக்குங்க. ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் போகணுங்க. இப்போ தான் நம்ம பார்டர் தான் நிற்கிறோம், ஒன்றும் உள்ளே போகல. நம்ம உள்ளே போயிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இசாதுரைக்கு மகரிப்க்கு பார்ப்போம். மகரிப் முடிச்சா போயிடுவோம். இல்லைன்னா வந்து இசாதுரைக்கு அங்கே போயிடலாம், இந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே ஓகே, நம்ம அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு அப்படியே போவோம். ஏன் இந்த இடத்த நிறுத்தணும் அப்படின்னா அந்த இடம் நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே பிளேஸ் உண்மையாக சூப்பராக இருக்கியா? சரி நேரமாக வந்து ஒரு ரெஸ்ட் மாதிரி தேவைப்படுது. உண்மைதான். இங்கே பாருங்க, இப்போ நமக்கு பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரி. என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கிடைக்காது. ஒரு தடவை வந்தாலும் மொரட்டா எடுத்துட்டு போயிடணும், அதுதான் கரெக்ட். கண்டிப்பாக கூப்பிடுறேன், வந்துடாம கூட வந்துரு. ஓகேவா? நீ வந்து யாரு ஹர்ஷதாரி, ஓகேவா? நான் வந்து சுதா அப்புறம் சித்துவா இருக்கிறேன். சித்துவா இருக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து விளாக் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே விளாக் பண்றோம். என்ன பண்றோம்? நம்ம ஃபன் பண்றோம். என்ன பண்றோம்? ஃபன் பண்றோம். பாருங்க, அப்புறம் போறதா குஜராத் ஃபுல்லா மழை தாங்க. இங்க இந்த மலையை குறைச்சிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு போட்டிருக்காங்க. எப்படிதான் ரோடு போட்டாங்க தெரியல. இவனாவு இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க பாத்தியா? சான்ஸே இல்லை உண்மையிலேயே. ஏன் இந்த மலையை குறைச்சி சென்டர் ரோடு போட்டிருக்காங்கன்னு பாரு. அவனை ஒரு ஏரியா குறைஞ்சிதான் இருக்கு. ஆமா, இன்னும் இங்க டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் விட இன்னொரு இடம் இருக்குங்க. கண்டிப்பா அங்கேயும் நம்ம ஒரு நாள் போவோம். பாத்தீங்கன்னா ராசல் கைமா அலைன்னு 2 இடத்துக்கு போவோம். அது உது தாண்டி விட்டு சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த ஊட்டி உடைக்க சொல்லுவோம் பாத்தியா, அந்த மாதிரி மலையில ஏறுவோம் நம்ம. இங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. இங்க அந்த மாதிரி இங்க இருக்கு. இப்ப நம்ம போற பாத்தியா, இது வந்து பார்த்தா இப்ப நார்மலா தான் இருக்கும். ஆனா இந்த இங்க பாருங்க, இங்க ஃப்ரண்ட்ல பாருங்க கடைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த லைட் செட்டிங்லாம் பண்ணி எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. இங்க நார்மலா இருக்கப்ப இந்த குஜராலாம் போகுது. சரி, இந்த அலையன்னு ராசிகமான போனோம்டா இன்னும் சான்ஸ் இல்லை, வேற மாதிரி இருப்பாங்களா. ஃப்ரூட்ஸ் கலர் இருக்கு பாருங்க. பாருங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் இங்க பாருங்க, அந்த இருக்கு ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கார்டன் வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு. குஜரால் இது வந்து ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிம்பாங்க. உள்ள போய் நம்ம போய் டேஸ்ட் பார்த்து ஒரு பழமும் நமக்காண்டி கட் பண்ணி காட்டுவாங்க. நம்ம டேஸ்ட் பார்த்து இங்கே வாங்கிக்கலாம். சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், பிடிக்கலன்னா கூட வேணாம் சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் ஒன்றும் இங்கே வந்து வாங்கணும்னு சொல்லி கம்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சு நீங்கள் வாங்கி ஆகணுண்டு. இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ கூடதான் பாருங்களா. 5 மிட்டாய் இருக்குது. நம்ம ஊர்லேயே தடைக்கே இருக்குது. இங்கெல்லாம் வந்து 5 மிட்டாய் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்களா சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இங்கெல்லாம் 5 மிட்டாய் வைக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க மக்கள் இந்த இடத்துக்கு வருதாங்க. குஜராத்தில் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டு. இங்கே நம்ம பழம் வாங்கலை, அதெல்லாம் நிற்கலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சீக்கிரம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு வாங்கி வச்சிருக்கோம். ஜபார் பாய் கடைக்கு கூட சீக்கிரம் நம்ம போகிறோம். அங்கேயே போய்ட்டு நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம ஜபார் பாய் கடைக்கு போகிறோம். ஓகேவா? அங்கே போயிட்டு ஜபார் பாய், தொப்பி வாப்பா, அப்புறம் அனிஃபாவா, லத்தீஃபாவா, ஓகே, இந்த லத்தீஃபா 3 கடைக்கு போயிட்டு நம்ம போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு மக்கள் சொல்கிறோம் எப்படி வந்து இறங்கி போய் டீ குடிப்போம். டீ குடிக்கவே இல்லை. மதியானம் சாப்பிடவும் இல்லை. மதியம் சாப்பிட்டியா? நானும் சாப்பிடல, சாப்பிடாம தான் வந்தோம். இப்போ டீ தான் குடிக்க போறோம். பாருங்க பாருங்க, இந்த ஃப்ரைடே மார்க்கெட் சொன்ன பார்த்தீங்களா, அதுதாங்க. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். எப்படி டீ குடிப்போம் வாங்க. அது மட்டும் கவாப்லாம் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அந்த ஏரியாவுக்கு பேர் தாங்க வந்து ஃப்ரைடே மார்க்கெட். வாங்க ஒரு போவோம், போய் பார்ப்போம். பாருங்க இந்த கபாபு, சிக்கன் கபாப், மட்டன் கபாப் வச்சிருக்காங்க. அப்புறம் டீ உள்ள பார்த்தீங்கன்னா பருக்கர் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 மிட்டாய் திங்க கூடாது. இங்கெல்லாம் அந்த 5 மிட்டாய் வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, தடை பண்ணிட்டாங்கல்ல, அதை ரசாயன கடை கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலயும் சரி முக்கால்வாசி போட்டோ ஷூட் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க போயிட்டு இருக்காங்க, வாங்க அப்படியே போவோம். அதாவது சாய் குடிக்கலாம் சொல்லிட்டு இறங்கணுங்க. ஆனா நம்ம ஆள் இருக்க போல பாருங்க, சம்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாய் வேணாண்டாப்ல. அதனால இப்ப நம்ம வந்து வேற கடையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு வந்து இது பெட்ரோல் செட் தான் வேணுமா? இந்த பந்தம் இந்த மாதிரிலாம் இது வேணாம் உங்களுக்கு? அதாவது உங்க சம்சா தான் வேணும், வேற வந்து கபாப் அதெல்லாம் இது வேணாம் உங்களுக்கு? செட் ஆகாதுல்ல, இப்போதைக்கு வேணாம். சரி வாங்க நம்ம அடுத்த கடை தேடி போவோம். இவருக்கு வந்து இந்த பந்தம் தான் இதுதான் வேணுங்கிறாப்புல, பெட்ரோல் செட் தான் வேணுங்கிறாப்புல, அதே தேடி போவாங்க.
நம்ம பையனை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த டீ கடை நோக்கி போயிட்டு இருக்கோம். போற வழியில இருக்குமா இருக்கும் பார்ப்போம். இப்போ உங்களால தான் நவருதாம இப்போ உங்களால தான் சம்சாரம் நோக்கி போயாவது. இவர் வந்து ஊர் அனுப்ப இருக்கிறாப்ல, அதாவது துபாய் ஷார்ஜா அங்கெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறாப்ல. அப்போ இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்தி, அப்புறம் சொன்னோம்னா சுலைமானி கிரீன் டீ இந்த மாதிரி தான் கிடைக்கும். இங்க காவா, ஆமா கரெக்ட், காவா துர்கிஷ் காஃபி. ஏன்னா அது ஃபுல் வந்து அரபி ஏரியா. இங்க நம்ம சைட்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் இருக்குமா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அரபி. இங்க பாருங்க பின்னாடி பாருங்க, இங்க பாருங்க எம்மூட்ட மக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த கிராமம் எப்படி அங்கே எப்படி வண்டியில போடாது இல்லப்பா. இப்ப மகரிப் நேரம் ஆனதுனால பாத்தீங்கன்னா இப்ப பள்ளியில தொழுதுட்டு திரும்பி நம்ம வந்து நம்மளோட பயணத்தை வந்து அப்படியே தொடங்க வேண்டியதான். கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருப்பேன் சாய் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாய் குடிக்காம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாய் தான் குடிக்க வந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா சம்சா கேட்டாப்புல பெட்ரோல் ரேட் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட்றாப்புலங்கிறத கேட்டேன். அதாவது சவர்மா சாப்பிட்றாப்புல, சவர்மா நம்ம வீடியோ இருக்கிறதா ஒடிச்சுக்கிட்டாப்புல, அதுதான் சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கு நான் அங்கேயே சொன்னேன், அங்கேயே சாப்பிட்டுருக்கலாம்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வந்து சம்சா தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவர்மா சாப்பிட்றாப்புல. தம்பி எப்படி இருக்கு சவர்மா? ஸ்பேசியா? சரி சாப்பிடுங்க போவோம். இன்னொரு 15 நிமிஷம் கிட்ட இருக்கீங்க, ஒன்றும் கொஞ்சம் நேரம் போகல. ஆனால் வந்துட்டோம். ஆனால் ஒன்று எங்கே போகணுமோ அங்கே போகல. இப்போ இருட்டுக்கு தான் போகிறோம். போய் பார்ப்போம். என்ன 10 நிமிஷம் சாய் வந்துருச்சு, சாயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். முடிச்சிங்களா? கொடுத்துட்டீங்களா? அவருக்கு நான் கவனம் பார்க்கணுமா? சரி வாங்க வாங்கிட்டு வாங்க, அப்படி போவோம். போவோமா? ஓகே வாங்க நம்மளும் அப்படியே சரி அப்படியே கிளம்பி போவோம். இவ்வளோ தூரம் முடிச்சாச்சு. கூட சாயத்து கையில் இருக்குது. அப்படியே நம்ம கிளம்பி க்ரோசரி போயிட்டு நம்ம கூட வந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அவருக்கு. அதனால் லெமன் கேட்டாப்புல, அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே அவர்ட்டி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி நம்ம அப்படியே போக வேண்டியதுதான். இருட்டாகிட்டே இருக்குங்க. இதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுறது தெரியல. போவோம், அதை போய்ட்டு பார்ப்போம் வாங்க. மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து குஜராத்தில் ஒரு முக்கியமான மாஸ்க்கு காட்டுறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாஸ்க்கு வந்துட்டோம். நமக்கு பின்னாடி தான் இருக்குது. வாங்க அந்த மாஸ்க்கு அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க. இது உண்மையிலே ரொம்ப பழமையான மாஸ்க்குங்க. அதுதான் நம்ம பார்க்க தெரிஞ்சு வந்திருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்டில். இது பாருங்க, இதான் ரொம்ப பழமையான மாஸ்க்குங்க. இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அசான், அதாவது வந்து பாங்க் சொல்கிற இடமா. நம்ம போய் உள்ளே போமா? போய் பார்த்துருக்கோம் இடத்த. நான் பார்க்கல பாருங்க, ஃப்ரெண்டில் போய் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, அப்போ உள்ள உதவு செய்யறதுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. இங்கே பாருங்க கேமரா பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உதவு செய்யறதுங்க. இது பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதவு செய்யறதுங்களா? இதுதான் பழைய காலத்தில் வந்து உதவு செய்வாங்கண்ணா. அப்போ வாங்க நம்ம பள்ளி உள்ள அப்படியே போவோம். ஒரு கூட்டத்தை பாருங்க, ஒரு பள்ளியெல்லாம் பாருங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ள போவோம். வாங்க நம்ம அப்படியே உள்ள போவோம் வாங்க. பாருங்க இதுதாங்க பள்ளி. இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள போமா? பள்ளியை பாருங்க, எல்லாம் மண்ணு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள கட்டினது எல்லாம் மண்ணு. அதுக்கப்புறம் இவங்க வந்து புதுப்பிச்சாங்க. மக்கள் இப்போ உள்ள தொழுதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா உள்ள பேசுறாங்க, ஏன்னா தொழுது இருந்தாங்க. லைட்டாக உங்களுக்கு வீடியோ மட்டும் சரி எடுத்து காட்டுவோம், உள்ளாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுவோம்னு சொல்லிட்டு தான் உங்கள்ட்ட அந்த வீடியோ எடுத்தது. பாருங்க இந்த பள்ளியை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம அப்படியே போவோம். அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அங்கேயே எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்கள் இது அப்படியே அந்த வீடியோ எடுக்கிறத பார்த்துங்க. அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணி படிச்சுங்க. பாருங்க 1446 கட்டப்பட்ட இடம். சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப பழமையான பள்ளிங்க இது. வாங்க நம்ம அப்படியே அடுத்து அப்படியே போவோம். எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க சரியான கூட்டம். கீழே பாருங்க, அங்கே உதவு செய்கிற இடம். அங்கே வந்து பேங்க் சொல்லுவாங்களாம். உண்மையிலேயே ஃபுஜரா வந்தீங்கன்னா, இங்கே உள்ள மக்கள் ஃபுஜரா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாஸ்க்கு வாங்க. இந்த மாஸ்க்கு வராமல் இருக்காதீங்க. வாங்க நம்ம அப்படியே போவோம். வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் சொல்கிற இடம், அங்கே தான் போக போகிறோம். அந்த இடத்த போய் அப்படியே பார்த்துட்டு வரோம். அங்கே தான் போக போகிறோம். இங்கே போயிட்டு அப்படியே வரும். வீடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பள்ளி வேறு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம மக்களுக்காண்டி வீடியோ எடுத்து காட்டுவேன். ஏன்னா வந்து நம்ம ஊரில் உள்ளவங்களாம் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ எடுத்து காமிச்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அவங்களும் பார்ப்பாங்கல்ல. துபாயில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதே மாதிரி பள்ளி வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கள் இப்போ இந்த பேங்க் சொல்கிற இடம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஏறி வந்துட்டோம் மேலே. இருக்கு பாருங்க,
பாருங்க கூட்டத்தெல்லாம் பாருங்க. அப்படியே கிட்ட போங்க போய் பாருங்க போ. கூட்டு தான் வச்சிருப்பாங்க இதெல்லாம். அப்போ பாருங்க அப்போ உள்ள காலத்துல மண்ணிலே கட்டினது. அதுக்கப்புறம் இவங்க புதுப்பிச்சு இதை பராமரிக்கிறாங்க. இங்க உள்ள கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை புதுப்பிச்சு பராமரிக்கிறது. அங்கே இருக்கு, அங்கேயும் மேலே ஏறலாம் நம்ம. கருங்கலும் அதுதானே இது. ஏன் அப்போ உள்ள காலத்துல எப்படி கட்டிருக்கீங்க பத்தி தம்பி மக்கள் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. நீங்க இந்த இடத்த பார்க்கறதுனா இப்போ அங்கேருந்து வந்தோம். இதை முடிச்சுட்டு இப்போ இங்கே தொழுதுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போவோம் வாங்க. அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள வேலைகள் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான் நம்ம துபாய்க்கு. துபாய் பார்த்துருக்கு தம்பி. செப்பல் வேற போடாதங்க. செப்பல் வேற போடாமல் இருந்தனால கருங்கல் இருக்கிற கால் சரியான குத்துது. பார்க்கறதுக்கு அப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்கேன் தம்பி. பழைய காலத்து இல்லம்மா இதெல்லாம் அப்ப. ஆமா இதெல்லாம் இந்த கல்லுகளை போட்டு இவங்க இப்ப ரெடி பண்ணது. இது உண்மைதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் புதுப்பிச்சு அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இப்படி இருக்காது. இன்னும் சின்னதா நிறைய கரைஞ்சி இருந்திருக்கு மண்ணில். இதுல பழையில பூச்சி இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க சொன்ன மாதிரி பூசி அதை வந்து ரெடி பண்ணி பராமரிச்சு டூரிஸ்டுக்கான காட்டுறதுக்கான எங்க தொழில் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சரி டூரிஸ்ட் வந்து பாக்குறது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. மக்களே இந்த புறவுலக செக்யூரிட்டி அவர் தான் கேட்டோம். 600 வருஷம் பழமையான பள்ளியாங்க இது. இது வந்து யார் கட்டினா யார் பண்ணா அப்படின்னு தெரியலையா. ஆனா யூஏஇலேயே ரொம்ப பழைய பள்ளியில இதானா இருக்கு பாருங்க. யூஏஇலேயே ரொம்ப பழைய பள்ளியில இதானா ரொம்ப சின்னது. ஏன் உள்ள இருக்கு கொஞ்சம் பார்க்க பெருசா இருக்கு. வெளியே சின்னது, உள்ள இருக்கு பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. இதாங்க உதவு செய்யற இடம். எத்தனை பேர் தம்பி? 20 பேர் தருவாங்க. எதிர்பார்க்கல பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இடத்துக்கு வரும் நினைச்சியா? கண்டிப்பா இதே மாதிரி நிறைய இடம் இருக்கு. நம்ம சேர்ந்து கண்டிப்பா மக்கள்கிட்ட காட்டுறோம். ஓகேங்களா? ஒரு ஊசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நாங்க போய் உதவு செய்யணுங்க. உதவு செஞ்சுட்டு இங்க வந்து தொழுவலாம். கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 ரெக்கையாவது தொழுதுருங்க. இன்னொன்னு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள்லாம் வந்து ஒரு 2 ரெக்கையாவது தொழுதுருங்க. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே ரொம்ப பழமையான பள்ளி. இந்த பள்ளிலாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது அபூர்வம். நம்ம தொழுது கண்டிப்பாக துவா செஞ்சோன்னா ஆண்டவன் வந்து கபூலாக்குவோம். நம்ம எல்லா மக்களுக்காண்டி எல்லாம் துவா செய்வோம். அதே மாதிரி இந்த பாலஸ்தீன் மக்களுக்காண்டியும் கண்டிப்பாக துவா செய்யணும். கண்டிப்பாக என்னப்பா சின்ன பிள்ளைங்கள்லாம் பாவம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போட்டு கொள்றவங்க. கிட்டத்தட்ட 13,000 பிள்ளைங்களை வந்து கொண்டிருக்கணும் இஸ்ரேல் பாலஸ்தீனில் மட்டும். பாவம் உண்மையிலே இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் ஒரு ஏதோ ஒரு நபி வந்து கட்டினாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டால் யார் கட்டினதே தெரியலையாங்க. ஆனால் வந்து யாரும் கட்டியிருக்காங்க அப்படின்னு மட்டும் நபியோட சகாபாக்கலாம் இஸ்லாத்தை பரப்ப வந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க அரைச்சி கட்டுறதுக்கு என்ன தம்பி சகாபாக்கள் அரைச்சி இருப்பாங்க. ஒன்றும் சொல்ல போனா நமக்கு தெரியாத நம்ம சொல்லக்கூடாது. நம்ம படம் கண்ணபடி சொல்ல தெரியாத சொல்லக்கூடாதுல்ல. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி இருக்கு. கண்டிப்பா மக்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. இங்குள்ள மக்கள்லாம் கண்டிப்பா வந்து இந்த மாஸ்கை பேக்ல இருக்கு. இன்னொரு ஆளு சொல்றாங்க சகாபாக்கள் வந்து கட்டியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த சகாபாக்கள் யாரோ ஒருத்தவங்க இங்க வந்து கட்டினதா செய்தி வந்துச்சு. உண்மைதான். அதுக்குதான் நம்ம வந்து தெரியாம சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பிட்டோம். அது தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. அதான் சரி மக்கள்கிட்ட நம்ம திருத்திக்கணும் சொல்லிடுவோம். சொல்ல கண்டிப்பா ஓகே. நம்ம வந்து அடுத்து நம்ம உதவி செஞ்சு தொழுதுட்டு அடுத்து வந்து இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்றேன். சொல்ல போனா உள்ள போய் தொழுதாச்சுங்க. ஆண்டா எப்பா சரியான வேர்வை இருக்குங்க. எப்படிதான் அந்த காலத்துலலாம் எப்படி தொழுதாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஃபேன் இல்லை ஒன்றும் இல்லை. உண்மையிலே சொல்ல போனா அந்த காலத்துலலாம் சான்ஸே இல்லைங்க. ஏன்னா உள்ள பேர் 2 கைது அல்ஹம்துலில்லாஹ் தொழுதாச்சு. இந்த மாதிரி பாக்கியெல்லாம் எல்லா மக்களுக்கு துவா செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லைன்னு சொல்லல. ரொம்ப தம்பி எப்படி இருந்துச்சு? யார் ரொம்ப முடியல? உங்களே ரொம்ப முடியலைங்க. சான்ஸே இல்லை. எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இதான் இந்த இடத்துக்கு வந்தது. உண்மையாக சொல்ல போனா ஒரு சும்மா ஒரு 60 80 90 100 கிலோமீட்டர் இருக்கும். அதை தாண்டி வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போனோம் அப்படிங்கிறது ஒரு மன நிம்மதி. பாருங்க எம்பூட்டு மக்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு பாருங்க எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு. சான்ஸே இல்லைங்க இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் இங்க உள்ள மக்கள்லாம் வந்துட்டா கண்டிப்பா இந்த அல்பதியா அப்படிங்கிறாங்க இந்த பள்ளி தான். இந்த பள்ளிக்கு மெயினாக கண்டிப்பா வாங்க. இந்த பள்ளிக்கு அவசியம் வாங்க. வந்து இன்ஷால்லா நீங்களும் துருவுங்க. உங்களுக்கு அந்த ஆண்டவன் வந்து பாக்கியத்தை கொடுக்கட்டும். ஓகே மக்களே, இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அடுத்து குர்ஃபானுக்கு போக போகிறோம். பீச்சுக்கு போக போகிறோம். இந்த பள்ளியை பார்த்துக்கோங்க வாங்க. நம்ம அப்படியே பாருங்க எப்படி வேர்க்குது பாருங்க. அந்த காலத்துலாம் எப்படி பண்ணாங்க எப்படி தொழுதாங்கன்னு தெரியலங்க. அந்த பொருள் அந்த கதவெல்லாம் பாருங்க. நீ பாருங்க எப்படி இருக்குங்க.
அதை அப்படியே பராமரிக்கிறாங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பராமரிக்கிறாங்க. இந்த உதவு செய்கிற அவங்க கூட காட்டுற சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் உதவு செய்யறது இந்த கிணறு வச்சு இருக்கு பாருங்க. இந்த கிணறு வச்சு தான் உதவு செய்யறதான். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை லாக் பண்ணிட்டாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யாரும் வந்து உதவு செய்ய முடியாது, பண்ண முடியாது. உதவி அந்த இடத்துல அங்கே வச்சிருக்காங்க. தண்ணி ஒன்று இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதான் தெரியல. தண்ணி ஒன்று இருக்குது. இந்த உதவு செய்யறதுக்குள்ள அந்த பக்கெட் வந்து இருக்கு பாருங்க. இது வந்து இந்த டியூப் மாதிரி ஒரு டியூப்ல பாருங்க. சஹாபாக்கள் தான் வந்து கட்டிருக்காங்க. நம்ம இந்த ரெடி ஆகிட்டு இருக்காப்புல, நம்மளும் ரெடி ஆகிட்டு அவங்க அப்படியே நம்ம வந்து இப்போ குர்ஃபான் பீச்சுக்கு போயிட்டு அங்கே வேற என்ன இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாஸ்க் பேரை காட்டுறேன் பார்த்தீங்க. அல்பதியா மாஸ்க்னு இருக்கு, காட்டுற மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா. அல்பதியா மாஸ்க் இதுதாங்க. குஜராத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம இந்த மாஸ்க்கு வந்துட்டு போங்க. பீச்சு மற்ற இடத்துக்கு போகிறத விட கண்டிப்பாக இந்த இடத்தையும் வந்து மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா யூஏஇலேயே ரொம்ப பழமையான மாஸ்க் இது. போனால் யூஏ எத்தனையோ வருஷம் 600 வருஷம் சொன்னாங்கல்ல, 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாஸ்க் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த அல்பதியா மாஸ்க்கு வாங்கினீங்க. அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்கும் இங்கெல்லாம் வச்சிருக்கீங்க பாருங்க. கும்பிட்டு பாருங்க பாருங்க. இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். மற்றபடி வேற சாப்பாடு எதுவும் இங்கே கிடைக்கிது. இதெல்லாம் ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா 5 dirhams இது. எல்லாரும் தான் சாப்பிட்டுக்கிறாங்க இங்கே. நம்ம சாப்பிடலாம் மக்களே. பீச் வந்துட்டோங்க, வாங்க நம்ம போய் பார்த்துட்டு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இந்த நைட்டில் செட் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க நம்ம போய் போவோமா. உங்களே வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்ஃபானை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க அதை போய் பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் பீச் இருக்குது. நம்ம அதுக்கு போய் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குங்க. எங்கே தான் இங்கே வெளியிடிக்கிறாங்க. எங்கே இது அப்படி மக்களுடைய ஃப்ரெண்டை காட்டுவோமா. இங்கே பாருங்க, இந்த லீவு நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இதில் வெடி வேறு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே மழை தூருது. அது சரி, வா உங்களை சரியான ஒரு மின்னல் விட்டுங்க. மழை வந்தாலும் வரும்னு நினைக்கிறோம். அதுக்குள்ள கிளம்பிட வேண்டாம் தம்பி. பார்த்துட்டு நம்ம வந்து நேரம் என்னன்னு தெரியல, மழை தூர வந்துருச்சு. இங்கே பாருங்களா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பிள்ளைங்களுக்கு. அதாவது ஃப்ரெண்டில் ட்ரெயின் போயிட்டு இருக்கு தம்பி. அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி ஃபுட் கோர்ட்லாம் இருக்குப்பா. நல்லா இருக்கா. மழை வர மழை ஆகுது, போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே திரும்பிடுவோம். திரும்பிட்டு அப்படியே போயிடுவோம். நாள் வந்து அதெல்லாம் டிஸ்டர்ப் கண்டிப்பாக அதை நம்ம வந்து என்னன்னு பார்க்குறோம். என்னை பொறுத்து இந்த ஹோட்டல் தான் நினைக்கிறேன். ஹோட்டல் தான், ஹோட்டல் தான். வாங்க போவோம், வாங்க அப்படியே போவோம். இப்போ விட்டுருச்சுப்பா மழை. எவ்வளவு தூரத்துல இருக்கு? உண்மையிலேயே 1 கிலோமீட்டர் தூரம் பார்க்கிங்கே கிடைக்கலங்க. உண்மையிலேயே அதாவது பார்க்கிங்கே கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மட்டும் 1 கிலோமீட்டர் தூரம் காரை பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். லாக் பண்ணிட்டாங்க ரோடு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி தான் போய் காரை போட்டு வந்துருக்கோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவோம். உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. எங்கே நம்ம கூட வந்து அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி புஜில் தான் நிற்கிறோம். ஆனால் நல்லா மழை பார்த்தீங்கன்னா சரியான மழை. ஓடி போயிட்டு நடந்து காருக்கு ஓடி போயிட்டு திரும்பி வரோம். இந்த மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் செட் பண்ணி எப்படி வந்துருக்காங்க பாருங்க. வாங்க நம்ம போய் இடத்துல போவோமா. அப்போ இங்கே வாங்க. பாருங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எப்படி இந்த ஸ்ட்ரீட்ல நடக்கிறாங்க பாருங்க. ப்ராடக்ட்ஸ் தாங்க. இங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் கோர்ட்டுங்க. எல்லாமே ஃபுட்டு தான் அங்கே. இப்போ இந்த மழை வேற தூருச்சுல, அது வேற. இப்போ எந்த அளவுக்கு இங்கே கூட்டமாக இருந்துச்சோ, ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மழை பெஞ்சு அந்த கூட்டத்தை அப்படியே கழிச்சு விட்டுருச்சுங்க. சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சு அந்த கூட்டத்தை ஃபுல்லாக அப்படியே கழிச்சு பாருங்க. இந்த எகிப்துல இந்த பிரமிட் இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. அது அது வந்து தேட்டர் வந்து பார்ப்போங்க. தேட்டர் அது இங்கே இது எப்படி வச்சிருக்கேன்னு தெரியல. இதான் ஆமா, அந்த இதை பில்ட் பண்ணிருக்காங்க. கீழே பாருங்க மக்களே, இங்கே மழை பெஞ்சது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்து போகணும், வலிச்சு விட்டுற பார்த்து வாங்க. இங்கே பாருங்க, அப்படியே பாருங்க.
எந்த ஒரு கூட்டமாக இருந்துச்சோ இப்போ மழை பெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆளுங்களை போய் கழிச்சு விட்டுச்சிங்க. நம்ம மேலே ஏறி இது தேட்டரா என்ன எதுங்க நம்ம எப்படி செக் பண்ணுவோம். உள்ள இங்கே லாக் பண்ணி வச்சிருக்காங்க, போக முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் இப்படியே பார்ப்போம். தேட்டராங்க அது இங்கே பாருங்க, இந்த எகிப்தில் இருக்குது பார்த்தீங்களா ஓப்பன் தேட்டரு. உங்களுக்கு போய் மேலே கட்டுறோம். இது வந்து டிக்கெட்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது உட்காரம் பார்த்தீங்களா, அது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி காசாங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்து அப்படியே போவோம். வாங்க அப்படியே அடுத்து பார்த்துட்டு போவோமா. இதுமாதிரி நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் தேட்டருந்தீங்க நான் இல்லைண்டா குத்திங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாங்க போவோம். அப்படியே தேட்டருன்றாப்புல நான் இல்லை வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனால் கடைசியில் நாங்கள் விசாரிச்சா தேட்டர் தான் அப்படிங்கிறாங்க. எகிப்தில் உள்ளது மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க. தேட்டர் சொன்ன பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டிங்லாம் போட்டு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து நீங்கள் லைட்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைட்டு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. கிளம்பி போனால் இப்போ இந்த இடத்துல லைட்டு போட்டு கட்டுறாங்க. சரி உங்கள்கிட்ட அப்படியே காட்டுவோம். லைட் செட்டிங் வேற மாதிரி இருக்குல்ல, சான்ஸ் இல்லைப்பா. இங்கே தேட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் தான் இந்த ஷோ நடக்குமா இங்கே. இப்போ நைட்லாம் பந்தான் இது. இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அது வந்து இங்கே லைட் ஷோ போட்டு கட்டுறாங்க. இப்போ இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மலை அவங்க பாருங்க, அவங்களே தண்ணி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலுங்க, இது இவங்களே செட் பண்ணது தான். இப்போ இதுதான் இப்போ குர்பாகன் வந்து பார்த்தீங்கன்னா, குர்பாகனுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலை இதுக்கு வாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் இதையும் வந்து பாருங்க, நல்லாயிருக்கும். இங்கேயும் இங்கே தாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல தான் கூட்டம் அதிகம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறது அதே மாதிரி. கிட்ட போக எப்படி கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் இது கிட்ட போக இல்லை கூலிங்காக இருக்குங்க. நிறையான தண்ணி சரல் அடிக்குவாங்க. அதையும் அப்படி இதுதாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் பஸ் இது கிட்ட எவ்வளவு கூட்டம்னு பாருங்க. இது சரியான கூட்டம் இருக்குங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த சார் தண்ணி வந்து பாத்தீங்களா, குர்பாகன் வந்தா ஃபர்ஸ்ட் அந்த அல்பதி அந்த மாஸ்க்கு, அப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வாங்க. அது எப்படி கல்லு மாதிரி இவங்களாம் ரெடி பண்ணி, இது ஆக்சுவலி இது மழை தான். ஆனால் இந்த வாட்டர் பாஸ் வந்து இவங்களும் ரெடி பண்ணது. இந்த தண்ணி தாங்க, இதுதான் ரீசர்ச் சைட் அங்கே வருது. இதே தண்ணி தான் அப்படியே ரெட்டிட்டா வருது. நம்ம எப்படி சாரல் எப்படி இருக்குது, சரியாவே சாரல் இருக்குங்க. ஒரு முடிய பக்கத்தில் நிற்க முடியுங்க, சரியான சாரலா இருக்கு தண்ணி சாரல். நம்ம சாரல் எப்படி அடிக்குது, இந்த அதாவது இந்த குற்றாலத்தில் இருக்கும்ல அதே மாதிரி சார் அடிக்குதுப்பா. நிக்க முடியுங்க, ரியலா இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு சான்ஸே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மக்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க. How are you? ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா. ஏட்டா இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா துபாய்க்கு போகணும். இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தியாச்சு, எங்கேயும் போல 2 இடம் தான் போனோம். 2 இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா டைம் அந்த மாதிரியா ஈவினிங் 3 மணிக்கு 2:30 மணிக்கு அப்புறம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு புறப்பட்டோம். 1 மணி நேரம் டிலே வேறு. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவா, அதனால வேறு எந்த இடத்துக்கு போக முடியல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நம்ம எப்போ சொல்கிறது தான், வேற ஒரு இடத்துக்குலாம் நல்ல இடத்துல கண்டிப்பாக போவோம். எப்போ அடுத்த வீக்கெண்ட்லாம் வருதோ கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போய் நல்ல இடத்த உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ மறக்காம நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஷேர் பண்ண தான் அடுத்த ஆளுக்கு போவோம். அதே மாதிரி அதிகம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆளுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எது குறைகள் எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்லையும் சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு பதில் ரிப்ளை நானும் பண்ணுவேன். வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதாங்க. மணி 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் கிளம்பி நம்ம இன்னும் சாப்பிடக்குள்ள மதியானமும் சாப்பிடல. இப்போ போகிறோம் சாப்பிட்டு போகணும். இப்போ சாப்பிடவும் இல்லை, சாப்பிட்டுட்டு போகணும். அப்போ எண்ட் ஆஃப் பண்ணிடுவோமா, முடிச்சுக்குவோமா, மக்களுக்கு பாய் சொல்லிடுவோமா. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நம்ம எப்போ சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.